ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து கடைசி பேசஞ்சர் வந்து அவரோட லொக்கேஷனில் விட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில தான் பார்க்குறாரு. பின்னாடி வந்து ஒரு கேஷ் பேக், அவ்வளோ கேஷ் இருக்குது. யோசிக்கிறாரு, ஓ இந்த கேஷ் நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாமான்ற ஒரு புத்தி வருது. பட் ஆனால் வந்து வேணாம் இது மற்றவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ராப் பண்ண லொக்கேஷனில் உடனே யூட்டன் எடுத்து காரை செலுத்துறாரு. ட்ராப் பண்ண லொக்கேஷனில் போய் பார்த்தா அவர் இருந்தோடனே வந்து இந்த பணப்பெட்டியை கொடுத்து, சார் இந்தாங்க சார் இதை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன கேட்குறாரு, இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க? இது எல்லாமே சினிமா ஷூட்டிங்காக இருந்த ஃபேக் மணி தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பட்டன் ஷாக் ஆகிட்டு திருப்பி வந்து காரை ஓட்டிட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃப்ட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி நான் வந்து நேர்மையாக இருந்ததுனால 200 லாஸு, பெட்ரோலுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து அதை எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதை செலவு பண்ணி நீ ஜெயிலுக்கு போயிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நேர்மையாக இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவே கடினமாக இருக்கும். அட் திஸ் டைம்ஸ் வந்து ஏன் இருக்கும்னு தோணும். பட் ஆனால் லாஸ்ட் வந்து அது நம்மளுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அமையுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பி ஹானஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி ஸ்டோரிஸ் வேணும்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.